வணக்கம். நம்மளுடைய என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்த டிவிகேல இணையும் முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாம் ஓடோடி போய் கியூவில் திருப்பதியில் கியூவில் நின்று உண்டை வாங்க லட்டு வாங்குற மாதிரி போய் நிற்கிறாங்க. இவங்களாம் உண்மையிலேயே மக்கள் மேலே அக்கறைப்பட்டு நிற்கிறாங்களா? ஏன் திமுகவில் அந்த மாதிரி வேலை செய்யலை? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த தடவை இல்லைனாலும் அடுத்த தடவை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதனால் நம்மளை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் அதிமுகவில் அப்படி இல்லை. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. நம்ம இனிமேல் ஜெயிப்போம், இனிமேலாம் இது பண்ண முடியும், இவ்வளோ கோடி செலவு பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இவ்வளோ நாள் பாஜகவோட சப்போர்ட்டில் அந்த ஊழல் அமைச்சர்களை பற்றி நம்ம பேச முடியாத போயிடுச்சு. இந்த இந்த ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்கல்ல, இவங்க அப்படியே டிவிக்கே பலப்படுத்துறதுக்கு போகிறாங்களா, இல்லை அப்படியே காப்பாற்றிட போகிறாங்களா, தூக்கி நிப்பாட்ட போகிறாங்களா? இவங்க போகலனாலும் டிவிக்கே ஜெயிக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த கட்சி ஆளுங்களே நிற்க வச்சு ஜெயிக்கலாம். அந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருக்குதான் நான் நினைக்கிறேன். ஏதோ நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் மக்கள் ஓட்டு போடுறாங்க. அதனால் மக்கள், நான் தனிப்பட்ட ஒரு நபர் நடிகர் விஜய்க்கெலாம் நான் மரியாதை கொடுக்கல. மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக, அது யாராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எல்லாரும் சொல்லுவாங்கன்னா இவர் ஜோசப் விஜய் பக்கம் போயிட்டாரா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. யார் நன்மை செஞ்சாலும் பாராட்டுவோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அந்த வகையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம முதல்வர் அப்படின்றதுனால தான் நம்ம அந்த மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். கொஞ்சம் ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த மக்களுக்காக தீர்ப்புக்கின் அடிப்படையில் அவருக்கு நம்ம மரியாதை கூடாது. யார் பிரதமராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு நம்ம எப்போ மரியாதை கொடுப்போம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம இவருனா எந்த கட்சிக்கும் இல்லாமல் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் போஸ்ட் போட்டுன்னு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. நியாயமாக நடந்துக்கணுன்றது ஒன்று தான். நம்ம ஒன்று மினிஸ்டராக போகிறதில்ல, எம்எல்ஏவாக போகிறதில்ல, ஒன்றும் இல்லை. இருக்கிற விஷயத்த என்ன நடக்குதோ, நல்ல விஷயம் நடந்தால் சொல்ல போகிறோம், கெட்ட விஷயம் சொன்னால் எதிர்க்க போகிறோம். இப்போவும் நம்ம சொல்கிறது அதுதான். இப்போ இந்த சுயநலவாதிகள் இருக்கிறாங்கல்ல, இவங்கள உள்ளே சேர்த்திங்கன்னா, நீங்கள் தான் தூய சக்தின்னு சொல்கிறீங்களே டிவிகே ஜோசப் விஜய் அவர்கள், நீங்கள் இந்த அதிமுககாரங்களை உள்ளே சேர்த்திங்கன்னா ஊழல்லையே மூழ்கி முத்து எடுத்தவங்க இவங்க உங்களையும் உங்கள் கட்சிக்காரங்களையும் ஒரு கிளாஸ் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தால் கூட மொத்தம் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி இந்த அதிமுகவிலேருந்து வரவங்கள கிட்ட கூட சேர்க்காதீங்க. அதான் உங்களுக்கு நல்லது நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த சுயநலவாதிகள் திருப்பும் தேர்தலில் சீட்டு கொடுத்து திருப்பி அவங்களே வெற்றி பெற வைக்கிறேன்னு சொல்கிற பாருங்கள், அது உண்மையான குதிரை பேரம். அதை நம்ம எதிர்க்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்களேன். இவங்களாம் அதிமுகவில் இருக்கும்போதே எவ்வளோ பணம் திருடி கொள்ளையடித்து ஊழல் புகழ், இது ஏற்கனவே இந்த குட்கா புகழ் இந்த இதில் இருக்கிறார் நம்ம வீராலிமலை எம்எல்ஏ. நிறைய பேர் வராங்க. இது வரைக்கும் 7 பேரா 6 பேரா எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியிருக்கிறது. விஜயபாஸ்கர்லேருந்து ஆரம்பித்து இத்தனை பேர். இவங்கெல்லாம் ஏற்கனவே ஊழல்வாதிங்க எல்லாருமே. இப்போ ராஜினாமா பண்ண அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே ஊழல்வாதிங்க. இவங்கள உள்ளத்துக்கு சேர்த்திங்கன்னா இருக்கிறவங்க கட்சியில் இருக்கிற அவங்க ஏதோ தெரிஞ்சும் தெரியாமலும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க, அவங்கள கெடுத்து விட்ருவாங்க. அதனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரனா, இந்த மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் அவர்கள் எடுத்துக்கின்னு வச்சிங்களேன். மதுராந்தகத்தில் ஏற்கனவே என்டிஏ கூட்டணி சார்பாக பிரதமர் மோடி பங்கேற்ற ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்தினாங்க. அந்த ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்காக 10 நாளாக அதுக்கு தயார் பண்ணணும். அந்த இடத்துல பாதுகாப்பு ஆளை தொடர்ந்து அங்கே மக்கள் கூடுற இடத்துல எல்லா வசதியும், பாத்ரூம் வசதி, குடிநீர் வசதி, நிழல் எல்லாத்தையும் அந்த வெயிலில் மக்களுக்காக ரெடி பண்ணணும். அந்த வேலையில் 10 நாளுக்கு முன்னாடியே தொடங்கி, 10 நாளில் 1 மாதம் முன்னாடியே தொடங்கி அந்த வேலைலாம் பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு பல கோடி ரூபாய் செலவாச்சு. ஆனால் அந்த பல கோடி ரூபாயை ஒரு தனிநபர் ஒருத்தர் செலவு பண்ணுறாங்களான்னா அதான் மரகதம் குமரவேல். நீங்கள் அப்போ பார்த்துங்க எவ்வளோ பணத்தை இவங்க ஊழல் பண்ணி ஒரு சாதாரண ஒரு இட்லி கடையோ தோசை கூதோ ஹோட்டல் வச்சுருந்தாங்களாம். அந்த ஹோட்டல்லேருந்து ஏடிஎம்கேக்காரங்க வாய்ப்பு கொடுத்து அப்படி தூக்கின்னு இன்றைக்கி பிஜேபி எத்தனை கோடி செலவு பண்ணிச்சோ அத்தனை கோடி செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடத்துகிற மாதிரி நடத்த ட்ரை பண்ணாங்க. ஒரு எதிர்பார்த்தது 1 லட்சம் பேர், அங்கே வந்தது இன்னும் 2000 பேர். அந்த மாதிரி போய் முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு ஆள் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்றதுக்காக சொல்கிறேன். எத்தனை இடத்துல பேனரு, எவ்வளோ இடத்துல. அது போல் இவங்களாம் காசு வச்சுருக்கான். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சீட்டு கொடுத்து திருப்பியும் நீங்கள் எலெக்ஷனில் திருப்பி அவங்க செலவு பண்ணி, ஏற்கனவே பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க,
திருப்பி இந்த தடவை வேற கொட்டி செலவு பண்ணணும். இது ரெண்டுத்தையும் எங்கே போய் எடுப்பாங்க? உங்கள் மக்கள் பணத்தை தான் திருடுவாங்க. ஏற்கனவே திமுக மேலே பல ஊழல் புகார்கள் இருக்குது. அதில் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. அப்புறம் இதே போல் இந்த எம்எல்ஏ மேலே நடவடிக்கை கூட உங்களால் எடுக்க முடியாது. உங்களுக்கும் சேர்த்து கெட்ட பேர். ஏன்னா விஜய் வந்து கொள்ளடிக்கிறதுக்கோ ஊழல் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா அவர் ஏற்கனவே கோடீஸ்வரன் தான். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கம்மி தான். இவங்க வந்து அந்த ஊழல் பண்ணுறதுக்கு வழி விட்டுறாதீங்க. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய 2 விஷயம் என்ன தெரியுமா? கோவிலில் வர வருமானத்தையும் கோவிலுக்கே செலவு பண்ணலாம், வேறு எதுக்கும் செலவு பண்ணக்கூடாது. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சயின்டிஸ்ட் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை இந்த கல்வித்துறையில் போட்டது, இதுபோல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பாராட்டும்படி இருக்குது. அதெல்லாம் இந்த ஊழல் இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா, லஞ்சம் ஊழலும் 50% வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா நானே தனிப்பட்ட முறையில் அனுபவத்தில் ஒரு பையனுக்கு வந்து ஒரு பர்த் சர்டிஃபிகேட் ஆகட்டும், ரேஷன் கார்டு ஆகட்டும், இதெல்லாம் வாங்கும்போது நான் 5 பைசா செலவு பண்ணல. இது வரைக்கும் எல்லாமே ஓகே ஆகிருக்குது. இல்லை, இதெல்லாம் கரெக்டாக நடக்குது. இது வரைக்கும் இன்னும் 50% இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஆனால் இதுக்கு வரைக்கும் பாராட்டலாம். அதுபோல் இந்த மாதிரி ஒரு நல்ல பேரை இவங்களுக்கு வழி விட்டு கெடுத்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த டிவிகே கவர்மெண்ட்டுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் யாரை நிப்பாட்டினாலும் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆட்களை சேர்த்திங்கன்னா திருப்பி ஊழல் டபுள் 13 லட்சம் கோடியாக இருக்குதா, திருப்பி வந்து இவங்க ஊழல் பண்ணி போடாத ரோட எல்லாம் போட்டு கணக்கு காட்டி எடுத்துட்டாங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த இந்த மரகதம் குமரவேல ஒரு சாம்பிளுக்காக சொன்னேன். இந்த மாதிரி இந்த ஊழல் அமைச்சர்கள், திமுக முன்னாள் ஊழல் அமைச்சர் இருக்காங்க பாருங்கள், இவங்க மீது கருணை கூட காட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தீவிரமாக இந்த திமுக ஊழல் அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. உண்மையிலேயே எதிர்ப்புலாம் இருக்காது. இந்த பத்திரிகையாளர், போலியான பத்திரிகையாளர், போலியான செய்தியாளர்கள், ஊடகங்கள் இதெல்லாம் நிறைய திமுக குரூப்பில் இருக்குது. அதுபோல் அந்த குரூப்பை வச்சுட்டு ஏதாவது நாடகம் நடத்திட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் பற்றி கவலையே படாமல் ஸ்டெப் நீங்கள் நேர்மையாக நடக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்க மேலே அமைச்சர் மேலே எடுத்த நடவடிக்கையே மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறீங்களோ இல்லையோ, இந்த ஊழல் அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுத்தாலே பாதி மக்களுக்கு நன்மை செஞ்ச மாதிரி உங்களை பாராட்டி உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. இதுக்காக தான் நம்ம வந்து ஆளுங்கட்சி, நம்ம இப்போ நாங்களாம் வந்து பாஜகக்காரங்க, ஆனாலும் நல்ல விஷயங்களாக இருந்தால் பாராட்டுறோம், நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா எதிர்க்கிறோம். அந்த விஷயத்தில் இப்போ நம்ம எவ்வளோ கடுமையாக எதிர்த்திருந்தோம், இப்போ பாராட்டுறோம். அந்த நிலைமைக்குன்னா அதே போலயே இந்த முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் செயல்படணும்னு கேட்டுக்கிறோம். நம்மளால் நம்ம சொல்கிறதுனால ஒன்றும் இல்லை, இதை மக்கள் கொண்டு போகணும். நம்ம சொல்கிறதே அடுத்தவங்க கருத்துலாம் கேட்குறாங்க. நம்ம கருத்து மாதிரி இன்னொருத்தர் கருத்தும் ஒற்றுமையாக இருந்தால் கரெக்டாக நம்ம சொல்கிறது கரெக்டு தான் நான் நினைக்கிறது. அதுபோல் இந்த ஊழல் அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஏடிஎம்கே ஊழல் அமைச்சர்களை உள்ளே சேர்க்கக்கூடாது. இடைத்தேர்தல் யாராக இருந்தாலும் இந்த கூட்டணி கட்சிங்கள்லாம் நீங்கள் வந்து நம்பி ஏமாந்துடாதீங்க. அவங்க இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு அந்த பக்கம் போயிடுவாங்க, நாளைக்கு ஆட்சி மாறினோன்னா இந்த பக்கம் வந்துடுவானுங்க. அதனால் உங்கள் கட்சியை நீங்கள் டெவலப் பண்ணி உங்கள் கூடவே இருக்கிற ஆளை கூட நீங்கள் நம்பாதீங்க. அவ்வளோதான் நம்ம சொல்கிற ஒரு விஷயம். ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து நடுநிலையாக செயல்படுறோம். அதனால் இந்த அட்வைஸை எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போது நம்மளுக்கு இவங்களை பிடிக்கும், அவங்கள பிடிக்கும், இல்லை நான் இந்த சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் அதெல்லாம் இல்லாமல் மக்களுக்காக பேசுகிற இந்த வார்த்தை அவ்வளோதான் என்கிட்ட இருந்து வர்றது. இதை நீங்கள் செயல்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம் அன்போடு. நன்றி, வணக்கம்.